நோ அந்த பாட்டிலுக்கு தானே சேர்த்தேண்ணா. ஒரு பாட்டில் வந்து 140 ரூபாண்ணா. எங்கே போனாலும் கம்மி அதல்ல. 160 ரூபா கிடையாது. என்ன 150 ரூபா தான். நான் 150 ரூபா கொடுத்துருக்கேன். 140 ரூபா பாட்டில் ரேட்டு. அந்த பாட்டில் என்ன நோ புரியல. பாட்டில் ரிட்டர்ன் இருக்குண்ணா. நோ பால் ரிட்டர்ன் வாங்கலாம் சார். நான் எல்லா ஒன் ஷாப்பும் வாங்க தான் செய்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்து அநியாயமாக தெரியலையா? புரியல. நோ நான் என்ன கேட்குறேன்னா, நான் உன்னை என்ன கேட்குறேன்னா, ஒரு பாட்டிலோட ரேட்டு நான் 140 ரூபா 150 ரூபா கொடுத்துருக்கேன். பால் ரிட்டர்ன் நான் தரப்போகிறேன். என்ன நீங்கள் வந்து 10 ரூபா தர போகிறீங்க. நான் 160 ரூபா எதுக்கு தரணும்? நோ மறுபடியும் சந்தேகம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பாட்டில் ரேட்டு 140 ரூபாண்ணா. சரி ஓகே நீ சொந்தாவே இருக்கட்டும். எவ்வளோ 160 தானே? உன் பேர் என்னண்ணா? டாஸ்மாக் போர்டே இல்லையங்க. போர்டு இல்லை, நம்பர். பள்ளிக்கரணை மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கடை. பார்த்திங்கன்னா கடைக்கு முன்னாடி போர்டே கிடையாது. சரி போர்டு எங்கேன்னு தேடி பார்த்தா அதை எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தா பாரு உள்ளே போனால் பாருக்குள்ளே ஒரு சின்ன போர்டு. இதுதான் அவங்க போர்டு. சரிங்களா? சரி இதை தாண்டி இங்கே இந்த வீடியோவில் தெரியாதுல்ல நம்பர். இவர் என்னன்றாங்கன்னா, நாங்கள் வந்து 160 ரூபா தான் வாங்குவோம். நான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் ஆல்ரெடி வீடியோவே பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, சிஎம் சார் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு இதுவை கொண்டு வரீங்க. ஆனால் வந்து இவங்க வந்து அதை செயல்படுத்த மாட்டிருக்காங்களே. எனக்கு சந்தேகமே என்னன்னாக்கா, கவர்மெண்ட்டை வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் நடத்துகிறாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை சிஎம் சார் நீங்கள் டாஸ்மார்க் நடத்துகிறீங்களா? உங்கள் கவர்மெண்ட்டு. ஏன்னா இவங்க சொல்கிறத பார்த்தா அந்தமாரி தான் இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா போனாச்சு மாதிரியே சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போயிடுறீங்க. இந்தமாரி ஆளுங்கள்லாம் சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். ஒரு 2-3 பேரை பண்ணால் தானே அடுத்தவங்க பேச பயப்படுவாங்க. அவங்க பாருங்கள் சார் என்ன தைரியமாக பேசுகிறாரு. சரி இந்த விஷயத்தை காவல்துறைக்கு தெரியப்படுத்தலான்னு பார்த்தா அவங்க போர்டை கிடைக்கவே இல்லை. ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி காவல்துறைக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் ஒரு யூஸும் இல்லை.